வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சியில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு நியரஸ்ட்டு 500 சப்ஸ்கிரைபர் வரையும் நீங்கள் கொண்டு வர வச்சிட்டிங்க. ஸோ எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். நீங்கள் செய்யக்கூடிய இந்த சப்போர்ட் வந்து படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்காக கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் வந்து கவுன்சிலிங் ரிலேட்டடாக வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ விஏஓ ஜேஏக்கு இன்றைக்கி 22 கவுன்சிலிங் போயிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 22ஆம் ஸ்டேட்டஸ் ஃபுல்லும் இன்றைக்கி வந்து ஜேஏக்கு தனியாக விஏஓக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை எடுத்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு டே 1, டே 2, டே 3ன்னு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த வேகன்சி பொசிஷன் விடுவாங்க. அதை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் போய்க்கோங்க, டிஎன்பிஎஸ்சி government.in கொடுத்துருங்க. அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். அதில் ரெக்ரூட்மெண்ட் என்ற டேப்பில் கவுன்சிலிங்கிற டேப்பை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அது கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து என்னாகும், அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்மளுக்கு அந்த கவுன்சிலிங் மெமோ, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் டேட் இருக்கக்கூடிய டேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இதுலேயும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ கம்யூனிட்டி வைஸாக கொடுக்கும்போது டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டேட் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தெரியாது. ஒன்லி ஓவரால் கம்யூனிட்டி வைஸாக தனித்தனியாக வந்து என்ன இருக்குன்னா எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ அலாட் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்கும். இதே இது நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், கம்யூனிட்டி ரெண்டுமே சேர்ந்தே இருக்கும். சேம் டைம் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸல் ஒர்க் பண்ணவங்களுக்கு இது தெரியும். லெஃப்ட் சைடில் டிபார்ட்மெண்ட் மாறாது, ஃப்ரீ ஸ்பேன் சொல்லி ஒன்று ஒர்க் பண்ணுவோம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய கவுண்டிங் மட்டும் மாறிட்டே வரும். அதே மாதிரி தான் இதில் செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அவங்க கம்யூனிட்டிக்கு தனித்தனியாக நீங்கள் தேவைப்படுற பேஜை மட்டும் கவுன்சிலிங் போகிறவங்க பிரிண்ட் எடுத்து கையில் கூடயும் வச்சுக்கலாம். நாங்கள் கவுன்சிலிங் போகும்போது இந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். அதை தான் நாங்கள் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு போவோம். ஸோ மறுநாள் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி டே 2ன்னு போட்டு டிஎன்பிஎஸ்சியில் வெளியிட்ட பிறகு அந்த இடத்துல நாங்களே என்ன செஞ்சுருவோம், ரவுண்ட் பண்ணி இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேஜ்லேயே நாங்கள் அதை என்ன செய்வோம், ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.